இந்தியாவின் உள்துறை அமைச்சர் உத்தம புத்திரர் அமித்ஷா மற்ற கட்சியில் விமர்சிக்கும் போது ஊழல் கட்சி, பொய் பேசுகிற கட்சி, பொய் சொல்கிற தலைவர்னு சொல்கிறாரு. கடந்த காலங்களில் மோடி ஜெயிச்சா எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 5 லட்சம் விழுன்னு சொன்னாங்க. அது ஒரு பேட்டியில் விட்டு கேட்டால், பகிரமாக கேட்டிருக்கணும், ஒரு பேட்டியில் கேட்டது கேட்டால் அது ஒரு ஜும்லான்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா ஒரு லோலாய்க்கு சொன்ன வார்த்தை அது. நாம் ஏமாற்றோம், ஜனங்க ஏமாந்தாங்க, ஒரு ஜெயிக்கிறதுக்கு சொன்ன ஒரு வாக்கியம்னு சொன்னார். அது ஒரு பொய். அப்புறம் விலைவாசியை பற்றி பேசுகிறாரு. விலைவாசி யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசாங்கம் தான். ஏன்னா எல்லா மாநில வரியும் பிடுங்கி வாயில் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த வரி சேருது யாருக்கு? மத்திய அரசு தான் சேருது. இல்லை ஒன்றிய அரசு சொன்னால் ஒரு வரி தேய்ச்சல் வரி உங்களுக்கு எங்கேயோ வலிக்குது உங்களுக்கு. இவங்களால தான் விலைவாசி கட்டுப்பாடாமல் இருக்குது. இவங்க தான் கட்டுப்படுத்தணும். அது மற்ற மாதிரி சுமத்துறது. நீட் அரசில் சொல்லி தமிழக அரசில் திமுக மட்டும் கூட்டணி கட்சியில் ஏமாற்றிட்டாங்கன்றாரு. ரைட்டு. நீங்கள் என்ன பண்ண வேண்டியது? நாங்களாவது வந்தால் நிறுத்தணும்னு சொன்னோம். வந்தது கண்டிப்பாக அதை நிறுத்தியிருப்போம். அனைத்து மாநிலங்களும் தான். இந்தியாவில் நீட் தேர்வு இருந்திருக்காது. ஆனால் சரி, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாள்ல, மக்களை பார்த்து கஷ்டப்படுறீங்க, அவ்வளோ அழுறீங்க, உங்கள் மனசுலாம் நொந்து போயிடுது. நிறுத்துங்க. மக்களுக்கு தான் அனைத்து சட்டமும் அனைத்து விஷயமும் மக்களுக்காக தான். எப்போ மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு எப்போ அது ஆபத்தான விஷயமோ, செயலுக்கு சரியாதில்ல விஷயம்னாக்கா அதை நீங்கள் தடுக்கணும், ரத்து பண்ணுங்கள். நீங்களும் ஆன்மகம் தானே.